வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, PM கிசானுடைய 23வது தவணை தொகை எப்பொழுது உங்களுக்கு வெளியாகும். பிரதமர் கிசான் சம்மான் நிதி யோஜனாவுடைய 23வது தவணை தொகையை வெளியிடுறதுக்கு உண்டான நேரம் வந்தாச்சுங்க. சோ PM கிசானுடைய 23வது தவணை தொகை யாருக்கு கிடைக்கும், யாருக்கு இதுல கிடைக்காது. சோ 1 லட்சத்துக்கு மேற்பட்ட நபர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலுமே நிராகரிப்பு செய்யப்பட்டிருக்காங்க. சோ அப்படி பாக்குறப்ப 28 லட்சம் பீப்புள் பாத்தீங்கன்னா வங்கி கணக்கு இந்த மாதிரி EKYC இப்படி பண்ணாதவங்களே நிராகரிப்பு செஞ்சிருக்காங்க. சோ என்ன அப்படின்றது எல்லாமே இப்ப இந்த ஒரு வீடியோ வழியாக உங்களுக்கு கிளியரா சொல்ல போறேன். சோ நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. PM கிசான் திட்டம் நாட்டின் மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்றாகும். PM கிசான் திட்டத்துல அரசாங்கம் ஆண்டுதோறும் 6000 ரூபாய் வழங்குகிறது. இந்த பணம் தலா 2000 வீதம் 3 தவணைகளில் விவசாயிகளின் வங்கி கணக்குல நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது. இதன் மூலம் சுமார் 9 கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள். இந்த நிலையில் விவசாயிகள் தற்பொழுது 23வது தவணைக்காக காத்திருக்காங்க. சோ இந்த டைம்ல 23வது தவணை தொகை யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதுதான் இப்பொழுது கேள்வியா இருக்கு. சோ இந்த 23வது தவணை தொகையில EKYC இதை முடித்தவர்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு இந்த பணம் கிடைக்கும். EKYC முடிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த 23வது தவணை தொகை பெறுவதில் மிகுந்த சிரமங்கள் உண்டாகும். ஓகேங்களா? சோ இருப்பினும் இந்த தவணை பெற சில முக்கியமான பணிகளை முடிப்பது கட்டாயம். இதுல EKYC, நில சரிபார்ப்பு, ஆதார் இணைப்பு ஆகியவை அடங்கும். குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள் இந்த பணியை முடிக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே இந்த தவணை தொகையானது உங்க அக்கௌண்ட்ல வர வைக்க போறாங்க. சோ உங்களுடைய அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிறது, மொபைல் நம்பர் இல்லாம இணைக்கப்படாமல் இருக்குது, எல்லாமே பாத்தீங்கன்னா இருந்தா இந்த 6000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்டுக்கு வராம போயிடும். சோ EKYC இதுல பாத்தீங்கன்னா பெண்டிங்ல வந்துடும். சோ EKYC முறையை பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எங்கெங்கெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க அருகாமையில் இருக்கிற சேவை மையம், அங்க CSC சென்டர்ஸ் இருக்கு. சோ அங்கே போயிட்டு நீங்க பண்ணிக்கலாம். இல்ல மொபைல் மூலமாகவும் உங்களுடைய EKYC அப்படின்றத முடித்து வைத்துக் கொள்ளலாங்க. சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா முடித்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த PM கிசானுடைய 23வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கிறதுக்காங்க. சோ ரெடி வைக்கிற மக்களே, இதற்கான அப்டேட்கள் அனைத்துமே விரைவில் பிரதம மந்திரி அவர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த 23வது தவணை தொகை ஜூன் மாசம் 18ஆம் தேதி முதல் உங்களுடைய அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும் அப்படின்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த EKYC இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா அது எல்லாத்தையுமே முடித்து தயார் நிலையில வைத்துக் கொள்ளுங்கள். சோ இதை முடிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய EKYC முடிச்சாதான் 23வது தவணை தொகை உங்களுடைய அக்கௌண்ட்ல வர வைக்கப்படும். இந்த தவணையை பெற சில முக்கியமான பணிகளை முடிக்கணும். EKYC, ஆதார் இணைப்பு குறிப்பிட்ட காலத்திற்குள் இந்த பணிகளை முடிக்கும் விவசாயிகளுக்கு மட்டுமே தவணை தொகை அப்படின்றது கிடைக்கும். இல்லைன்னா உங்களுடைய பெயர் நிராகரிப்பு பட்டியலில் போயிடும். இல்லைன்னா இந்த டைம் இல்லாலும் அடுத்த டைம் தான் உங்களால 24வது தவணை தான் பெற முடியும். 23வது தவணையை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஜூன் மாத இறுதிக்குள்ளார வரும், இல்லைன்னா ஜூலை முதல் வாரத்துல வரும். வழக்கமா ஒவ்வொரு தவணையும் 4 மாதங்களுக்கு ஒரு முறை அப்படின்றது அப்டேட்ல கொடுத்திருக்காங்க. சோ அதே போல பாத்தீங்கன்னா கடந்த 22வது தவணை தொகை மார்ச் மாதம் வழங்கப்பட்டது. அதன்படி 4 மாத இடைவெளிக்கு பின்பு ஜூன் மாதத்துல வரும். இருப்பினும் 23வது தவணை தொகை தற்போது வரை அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே வெளியில. சோ அதிகாரப்பூர்வ இணையதளத்தை நீங்க செக் பண்ணிக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெற நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.